ஹாமி ஹலோடா வெல்கம் டு த பர்பிள் வேர்ல்ட் ஆமி யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனோட எண்ட்லெஸ் சப்செஷனோட நெக்ஸ்ட் பார்ட். அந்த லாஸ்ட் பார்ட் எல்லாம் விட்டுருந்தோன்னா நம்ம ஒயின் வந்து எக்ஸிபிஷன் நம்ம தி வந்து எக்ஸிபிஷனில் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தி உன்னதான் என்ன சொல்லி தொலை. இல்லடி, எல்லா ஃபோட்டோஸ்கிட்டேயும் ஆளுங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறானுங்க. ஏன்டி நம்மக்கிட்ட ஒருத்தன் கூட வரல? என்கிட்ட கேட்டான், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கே சோகமாக நின்றுட்டுருக்கீங்க. அங்கே ஜாக்சன் ஏன் வரலையா? கொஞ்சம் திரும்பி பாரு, மொத்த ஜூவுமே இங்கே தான் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தியா எப்படி இருக்குன்னு? ஒவ்வொரு அனிமலும் அப்படி தத்ரூபமாக உயிரோட கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீ இங்கே பாரு, ஏதோ ரோட்டில் போகிற குழந்தைங்க டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோவை எடுத்து வச்சு இங்கே மாட்டி வச்சுருக்க. இது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கான ஈவெண்ட். நீ இதெல்லாம் பண்ண நியாயமாடி? முதல்ல இந்த டாபிக்கு நீ எடுத்துருக்க ஃபோட்டோக்கு செட் ஆகுதா? அந்த கான்செப்டில் ஏதாச்சும் ஒரு லைன் இல்லை மேட்ச் ஆகுதா? ஒரு பூச்சியாச்சும் இருக்காடி இதில்? இங்கே பாரு ஜாக்சன், நீ வெறுப்பேற்றிட்டுருக்க. அப்படின்னு சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. சொன்ன மாதிரி யாருமே உங்களோட அந்த ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை. அது தனியாக வாலில் அப்படியே ஹேங்கிங் ஆகி கிடக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜட்ஜஸும் வராங்க, எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் அதை எக்ஸ்பிளைன் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட வராங்க. நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. ஹலோ சார், இது என்ன பிக்சர்? நீங்கள் கான்செப்ட் ஏதாவது மறந்துட்டீங்களா என்ன? சார் சாரி, ஆக்சுவலி மற்ற கான்செப்டை விட எனக்கு இந்த பிக்சர் ரொம்ப அட்டாச்சாக தோணுச்சு. ஸோ அதனால தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. வேறு ஒருத்தர் இந்த ஒயிட் கலர் டைகர் இருக்கும் இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்த அந்த பர்சனுக்கு தான் அவார்ட் போகுது. எல்லோரும் பயங்கரமாக கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே டேனியல் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்கான். பார்த்தியா, அசிங்கப்பட்டாச்சா? இதுக்கு தானே இவ்வளோ ஆசைப்பட்ட? டேனியல் ப்ளீஸ் டேனியல் சும்மா இரு, நானே மன வருத்தத்தில் இருக்கேன். மன வருத்தத்தில் இருக்கியா? அதெல்லாம் உன் வாயிலேருந்து வரவே கூடாதுடி. எப்படி இருந்த நீ? நடு ராத்திரியில் காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதை ஃபோட்டோ எடுக்கணும் அதை ஃபோட்டோ எடுக்கணும் எங்களை போட்டு எப்படி டார்ச்சர் பண்ணுவேன். ஆனால் இப்போது யோசிச்சு பாருடி, இது நீயா எடுத்து வச்சிருக்க பாரு ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக உங்களை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜாக்சனும் அவன் பின்னாடியே ஓடிட்டுருக்கான். காய் உங்கள் ஷோல்டரில் டேப் பண்ணி, விடு, அவன் திட்டுறதும் நம்ம வாங்கறதுன்னா புதுசா, விட்டு தள்ளு பாஸ், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அந்த ஃபோட்டோவை அங்கேருந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போது அங்கே அந்த சர்ச் இருப்பார் இல்லையா, அவர் பேர் டேப்பான் ஷீத். அவர் ஏஷியாலில் ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு அந்த வேர்ல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னால் அவ்வளோ பிடிக்கும். அது அந்த நேச்சர் அதெல்லாம் தான் அவர் அவ்வளோ அட்ராக்ட் பண்ணி இருக்கும். அவர் உங்ககிட்ட நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை கேட்குறாரு. சார், ஆனால் என்னோடய ஃபோட்டோ எதுக்கு? இங்கே பாருங்கள் மிஸ் தி சார், பார்த்தி. ஓ பார்த்தி, எங்கே இருக்க எல்லா ஃபோட்டோவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோ இந்த அவுட் ஆஃப் த கான்செப்ட். நாங்கள் கொடுத்தது ஒரு வைல்ட் லைஃப் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் நீங்கள் கொடுத்தது வேறு, உங்களுக்கே அது தெரியும். பட் ஸ்டில் இருந்தும் இட்ஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஸ் பீஸ். நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. அந்த குழந்தைங்களோட அந்த ஜாய்ஃபுல்னஸ், அப்புறம் அந்த அம்மாவோட கண்ணில் இருக்க அந்த ஏக்கம். அப்புறம் அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு குழந்த பார்க்க ரிச்சாக இருக்குது, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கு. பட் அந்த ஸ்டோரில் இருந்து அந்த கையில் அந்த டெடிபரை வச்சுட்டு இந்த குழந்தைங்கள ஒன்றுமே இல்லாத இந்த 7 குழந்தைங்கள பார்த்து எங்குது பார்த்தியா? இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. தென் இந்த நேச்சர், அந்த கிளைமேட், பக்கத்தில் இருக்க அந்த டீ கடை, தென் ஸ்ட்ரீட் ஷாப்ஸ், நிறைய பேர் அங்கே மழைக்கு தேங்கி நிற்கிறது, தூரத்தில் இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இந்த ஃபோட்டோவை ஒரு கதையாக சொல்லுது. எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஏதாவது ஒரு கதை தான் வெளியே வரும். ஆனால் உங்கள் ஃபோட்டோஸில் ஒவ்வொரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயமும் ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்துட்டே இருக்காரு. இங்கே நீங்கள் வாயை பொழந்துட்டு நிற்கிறீங்க. காய் சார் சூப்பர் சார், நான் தான் சார் இந்த ஃபோட்டோவை எடுத்தேன். சுமார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ அப்ரிஷியேஷன் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல.
நினச்சி கூட பார்க்கலையா? இதே நீ கரெக்டான கான்செப்ட் நடக்கிற அந்த ஃபோட்டோகிராஃபரோட ஈவெண்ட்டில் நீ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாஸ்டர் பீஸோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கவங்களுக்கு அது தெரியல, ஸோ விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு இந்த ஃபோட்டோவை நீங்கள் சேல் பண்ண முடியுமா? ஐ வாண்ட் டு பை இட் சார். அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு பை இட். உங்களால் எனக்கு சேல் பண்ண முடியுமா? நான் வாங்கிக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹாப்பியாக அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே அந்த ஈவெண்ட்டில் அந்த மெயின் ஃபோட்டோகிராஃபர், அதாவது அந்த ஈவெண்ட்டோட வின்னர் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து சேல்ஸ் ஆகுது. அதை விட 10% அதிகமான அமௌண்ட் தீயோட ஃபோட்டோகிராஃப்க்கு தான் கிடைக்குது. அவர் என்ன தான் அவார்டை வின் பண்ணியிருந்தாலும் அந்த ஷோவில் வின் பண்ணது தீ தான். அதில் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க அந்த ஹாப்பினஸோடவே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஜிமன் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். ஜிமன் மார்னிங்லேருந்து எங்கடி போனா? அது வந்து ஜிமன், நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு. ஃபோன் எடுக்க மாட்டியா நீ? சரி சரி, எதுக்கு கத்துற? என்னாச்சு? பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படி டைட்டாக பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத, நீ ஃபோனும் எடுக்கலாம் கூட, கார்ட்ஸையும் யாரையும் கூப்பிட்டு போகலாம். எங்கே போனேன் ஏது போனேன்னு தெரியாமல் நான் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் தெரியுமா? இங்கே பாரு ஜிமன், நான் என்ன குழந்தையா? இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்க போகிறேன், அப்புறம் வந்துட்டு போகிறேன். எதுக்கு இவ்வளோ டென்ஸ்ட் ஆகுறேன்? அப்படி தான் அவன். அதுக்கப்புறம் இப்படி பண்ணாத. சரி, எங்கே கார்ட்ஸ் எல்லாம் காணும்? உன்னை தேடுறதுக்கு தான் அனுப்பியிருக்கேன். எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருப்பானுங்க. நான் போய் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி. நீ உள்ளே போ, ரெஸ்ட் எடு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஜிமன் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு அவன் ஃபோன் எடுத்து மற்ற கார்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறான். நான் இதை கொஞ்ச நேரம் தான் காணாமல் போனேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சீன் க்ரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தீ அவங்களோட வீட்டில் அவங்களோட ரூம்குள்ளே இருக்காங்க. ஜிமன் அப்படியே தீயை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஜிமன் விடு ஜிமன், காலெலாம் வலிக்குது, எவ்வளோ நேரம் இப்படியே நிற்கிறது? ஏய், நைட் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சமாச்சு அதை அட்மையர் பண்ணி பாருடி. அட்மையர் பண்ணி பார்க்கலாம்டா, பால்கனியில் எவ்வளோ நேரம் இப்படியே நிற்குது, கொஞ்சமாக சக்கு லூஸ் பண்ணலாம்ல. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரில் ஹெட்டை வச்சுட்டு அப்படியே நல்லா டைட்டாக பண்ணுறான். ஜிமன் ஜிமன் ஜிமன், இன்னொன்று கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கேன், 4 எலும்பு உடஞ்சி உள்ளே விழுந்துடும், அப்புறம் உனக்கு தான் கஷ்டம், பார்த்துக்கோ. இப்போ ஓகேவா? இன்னும் கொஞ்சம். இப்போ இன்னும் கொஞ்சம். ஓகேவா? பெட்டர். சரி. டைம் ஆச்சு. ஆமாம் ஜிம்மன், 8 மணி ஆச்சுவா, தூங்கலாமா? ஏய் நடி, நீ 8 மணிக்கெலாம் தூங்கணுன்ற? இன்னும் டயர்டாக இருக்குது ஜிம்மன். இன்னைக்குலாம் நான் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன் தெரியுமா? எங்கே நின்றுட்டு இருந்தா? அது வந்து அது ஒன்றும் இல்லை ஜிம்மன், நான் ஷாப்பிங் போனேன்ல, அங்கே ஸ்டோரில் நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன், அதான். டெய்லியும் எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடு. ஒரு நாள் அந்த பேக்கை கண்ணில் காட்டாத, நான் தாண்டி வாங்குறேன் அப்படி. அதெல்லாம் சீக்ரெட், உனக்கு எதுக்கு? ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டே உங்கள் ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹேர்கிட்ட அப்படியே டக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஏய், ஷேவ் பண்ணுறியா நீ? பண்ணணும். எப்போ பண்ணுவா? குத்துதா? குத்துட்டோம். ஜிம்மன் குத்துட்டு சொல்கிறேன்ல. அப்போவா ஹெல்ப் பண்ணு. எதுக்கு? ஷேவ் பண்ணி விட்றி. நானா? ஆமாம், நீ தான். அதுக்கெலாம் வேற ஆளாக பாரு. எங்கே ஓடுற நீல? என்னாலாம் பண்ண முடியாது, எனக்கு பண்ணலாம் தெரியாது. நானா உனக்கு பண்ணி விடுவா? எனக்கு என்ன மீசதாடியாக இருக்குது, நான் ஷேவ் பண்ண. நீ போடா. உனக்கு மீசதாடிலாம் இல்லை, பட் இன்னும் ஒரு சில இடத்துல ஹேர் இருக்குது. போவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறாங்க. அவன் ஹேண்டை பிடிச்சி அப்படியே திரும்பவும் அவங்கள திருப்பி பேக்கில் பண்ணிவிட்டு இப்போ சொல், பண்ணி விடுவான். தேவையில்லை. ஏன் நீ பண்ணிக்கிறியா? மாட்டேன். ஏண்டி? அதை பற்றி பேசாதான். சரி,
அட்லீஸ்ட் என்னக்காச்சும் ஷேர் பண்ணிவிடு. வா. சரி போ, வரேன் போ. அப்புறம் அங்கே எங்கே கீரியை வச்சேன், கோடு போட்டு வச்சேன், ரத்தம் வந்துச்சுன்னா நீ கேட்கக்கூடாது. சாச்சா, நான் கேட்க மாட்டேன். வா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்கு பிரேக் பண்ணாமலே அப்படியே உங்களை நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறான். டேய், ரொம்ப காமெடியாக இருக்குடா, என்னடா பண்ணிகிட்ருக்க, முதல்ல விடுடா. போ 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 உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கிட்டே புஷ் பண்ணி உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி அங்கே அந்த கவுண்டர் மேலே உட்கார வச்சுட்டு அந்த சிங்க் கிட்டே இருக்க அவனோட ஷேவிங் கிட்டே எடுக்கிறான். ஏண்டா க்ரீம் அப்ளை பண்ணு. ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த க்ரீம் அந்த ப்ரஷ்ஷில் போட்டு அவன் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி இப்படி லைட்டாக அதை ப்ரஷ் பண்ணி விட்றீங்க. ஓகேவா? போதுமா? போதும். ஏண்டா ரேசர். இங்கே பாரு, உண்மையாக தான் சொல்கிறியா? எனக்கு இதிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பண்ணு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸை ஹோல்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷேப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த கான்சன்ட்ரேட்டாக பண்ணும்போது உங்களோட ஹைஸ் அப்படி மொத்த கான்சன்ட்ரேஷனும் அவன் மேலே தான் இருக்குது. நீங்கள் உங்கள் லிப்பை லைட்டாக பைட் பண்ணிகிட்டே அந்த பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிச்சுன்னு இல்லை, ஜாலாக இன்னும் தெரியல ஒழுங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சீக்ஸை லைட்டாக ஹோல்ட் பண்ணி நல்லா தூக்குறீங்க. அவன் கண்ணு உங்கள் ஃபேஸ் கிட்டே தான் இருக்குது. அவன் உங்களையே அட்மிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஜிம்மன் இடுப்பு நீ பண்ண இப்படி பிடிச்சிட்டு இருந்தா எப்படி நான் பண்ணுறது? நான் தானே பிடிச்சிட்ருக்கேன். உன் கை ஃப்ரீயாக தானே இருக்கு பண்ண. டே கையிடுடா, கூசுதுடா, இப்படியே ஏதாச்சும் கீறி வச்சுட்டு போகிறேன். ஐ டோன்ட் கேர். பட் ஐ டூ கேர். ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் அழகான ஃபேஸில் மார்க் போட்டேன்னு உங்கள் அண்ணன் வளர்ந்த கட்டவன் ஏன் ஃபேஸில் மார்க் போட்டுருவான். நீ முதல்ல கையிடு ப்ளீஸ். கொஞ்சம் நான் ஒரு 2 minutes இல்லை 5 minutes, அதுக்கு மேலே நீ என்ன வேணால் பண்ணிக்கணும், நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஓகேவா? ப்ராமிஸா? ப்ராமிஸ். ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே. அப்பா இவன் கூட போராடி என்ன பண்ணுறதோ. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போது அந்த க்ரீம் மொத்தத்தையும் வைப் பண்ணி எடுத்துகிட்டு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூவெல்லாம் வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. ஓகேவா? பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கேன். டெய்லி உன்னை பண்ண விட்டுடலாம் போல. பண்ணுவேன். இப்படி மண்டையிலே நான் அதை போட்டேன்னா போடா, இதுக்கே உயிர் வருது. எப்படி இதெல்லாம் டெய்லியும் பண்ணுறீங்க நீங்கள்? நீ தானே சொன்னா குத்து தானே, அதுக்கு இருந்தாலும் குத்துதும் தான். பரவாயில்ல, நீ இப்போவும் அழகாக தான் இருக்க. சரி இதான் நீ பிடி, நான் வரேன். எங்கே ஓடுறான்? ஏன் எங்கே ஓடுறா என்ன அர்த்தம்? நீ க்ளீன் பண்ணிவிட்டு நீ அப்புறம் வெளியில் வா, சரியா? நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். ப்ராமிஸ் பண்ணது மறந்துட்டியா? அதுக்காக தான் ஓடுறேனே. மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சத்தமாக பேசுகிறடி. சரி வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இந்த ரூமை விட்டு வெளியில் வரான். நீங்கள் அப்படியே நின்றுட்டு இந்த ரூமோட வாசல்லையே பார்த்துட்ருக்கீங்க. யாராச்சும் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றி கூட்டி போனால் சந்தோஷமாக இருக்கும். அவன் சும்மா ஓகேன்னு சொன்னாவே அவன் எல்லாத்தையும் பண்ணுவான். நான் வந்து நீ என்ன வேணால் பண்ணு, நான் ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன நடக்க போதோ, கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். ஜிம்மன் குட் நைட். ஜிம்மன் குட் நைட். படு. ஓகே ஜிம்மன் குட் நைட், நல்லா தூங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போயிட்டு சாமி ஆளை விட்டோம். எங்கடி பெட்ஷீட் எடுத்து போட்டு தூங்குறான்? அதான் குட் நைட் சொல்லிட்டோம்ல, தூங்க வேண்டியதுதான், வேறு என்ன வேலை? ஓகே நீ போய் டோர் லாக் பண்ணிட்டு வந்துடு, நல்லா தூங்கு. அவ்வளோதான், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பெட்ஷீட்டை எடுத்து கவர் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டுருக்கீங்க. ஜிம்மன் அவன் ட்ரெஸ்ஸை கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வரான். கடவுளே என்ன பண்ணுறான் இவன்? இப்போதான் சவுண்டு கேட்குது, ஆரம்பிச்சிட்டானா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு திருன்னு முடிச்சிட்ருக்கீங்க.
அவன் டக்குன்னு அந்த பெட்ஷீட்டை அவங்க மேலே இருந்து எடுக்கிறான். என்ன ஜிம், என்னடா எப்படி நிற்கிற? வேறு எப்படி நிற்கணும்? ஜிம்மன் இங்கே பாரு, எனக்கு டயர்டாக இருக்குன்னு தான் சொன்னேன்ல, அன்னி வரை என்னை ரொம்ப நேரம் நிற்க வச்சிடல. அதுக்கு அதுக்கு டயர்டாக இருக்குன்னா தூங்கணும்ல, தூங்கணும்னா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். சிம்மன் ப்ளீஸ் சிம்மன் ப்ளீஸ் சிம்மன், நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நீ இப்படி தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு கிஸ், அதுக்கப்புறம் என்னை இழுத்து பிடிக்கிற ஒரே ஆள் நீ தான். நானே விட்டாலும் நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப நடிக்காத. இப்போ எதுக்கு நீ அஸ்கி வாய்ஸ்லலாம் பேசுகிற? என் வாய்ஸ் அஸ்கியாவாக இருக்கு? சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே கிஸ் பண்ணி அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிடுறீங்க. ஏய் இரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன டோர் லாக் பண்ணியா? பண்ணியாச்சு. அப்போ ஓகேவா? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் அப்படியே ரொம்ப வைல்டாகவே போயிட்டுருக்கு. இப்போ சும்மா இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். ஏய் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஏன்டா பொய்யா சொல்கிற? சும்மா தூங்குடா. தூக்கம் வருதா உனக்கு? தூங்காதான். தூங்காமல் என்ன பண்ணுறது? நீ பண்ண வேலைக்கு இப்போ தூக்கம் வருது சும்மன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்ணை மூடுறீங்க. அவன் இப்போ வரைக்கும் உங்கள் டாப்பில் தான் இருக்கான். கொஞ்ச நேரம் இன்னொன்று டீப்பாக ஃபீல் பண்ண போல இருக்கு. இதுக்கு மேலேயா? என்னால் முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பில்லவை எடுத்து அவன் மேலே அடிக்கலான்னு போகிறீங்க. அவன் அந்த பில்லவை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் ஹெட்டுக்கு பின்னாடி ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் சரியா? இப்போது என்ன பண்ண போகிறா? இரு. ஜிம்மன் கால் எதுக்கு? சுமார் இவ்வளோ ஆகிட்டாவா? ஜிம்மன் உன் ஷோல்டர்டா அது. பரவாயில்ல இருக்கட்டும் ஜிம்மன் ப்ளீஸ். ஏதோ நீ ட்ரை பண்ணுறேன்னு புரியுது. இங்கே பாரு, ஏதாச்சும் எக்குத்தப்பா பண்ணி வைக்காத. ஒன்றும் இல்லை, ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த ஷோல்டர் மேலே ப்ளேஸ் பண்ணுறான். சும்மன் வேணாம் சும்மன், எனக்கு பயமாக இருக்குது சும்மன். ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் திரும்பவும் பலன் செட் பண்ணுறான். அது ரொம்பவே டீப்பாக இருக்குது. ஒன்றும் இல்லை அது ஓகே இப்போ பார்த்தியா கம்ப்ளீட்டாக உனக்குள்ளே இருக்கு. இந்த க்ளோஸ்னஸ் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணது இல்லைல்ல. இங்கே பாரு, வளவலான்னு பேசணும் கொண்டுடுவேன். சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணு. என்னால் இவ்வளோ நேரம்லாம் அப்படியே வச்சுருக்க முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மூவ் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் ரொம்ப வைல்டாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் பக்கத்தில் படுத்துட்டு அவன் பிடிச்சி எடுத்து அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறான். ஏண்டா எங்கேருந்து வருது உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம்? அதெல்லாம் அப்படி தான். ஆமாம் வரும். உனக்கு மட்டும் புதுசாக டர்ட்டி மைண்ட்லேருந்து ஐடியாஸ் வரும். ஏய் நான் டர்ட்டி மைண்ட்னா உனக்கு எப்படி அதை கரெக்டாக கன்வே ஆகுது? நீ மட்டும் என்ன சொன்னா என்னை இப்படி மாத்தன்ட்டு நீ தானே? நான் தான் என்ன ப்ளேம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, சிம்மன் நல்லா தூங்கிட்டுருக்கான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா பாவி குழந்த மாதிரி ஃபேஸை வச்சுட்டு எவ்வளோ அழகாக தூங்குறான். அப்பா சாமி, போயிட்டு பால் டப்பா எடுத்துகிட்டு வந்து உனக்கு வாயில் வைக்கணும் போல இருக்குடா. அப்படி இருக்க. அப்போது எனக்கு பால் டப்பாலாம் வேணாம். ஃப்ராடு. தூங்கலையா நீ? தூங்கிட்டு தான் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. சரி விடு, நான் எந்திரிக்கணும். இல்லை இப்படியே தூங்க. விட்றா, பசிக்குது. இவன் வேறு வருதான். ப்ளீஸ் டி சிம்மன்,
சரி போ போ. ம் தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. அங்கே மைட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டி வாமா, என்ன காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கா? ம் ஆண்டி ரொம்ப கலாய்க்காதீங்க, மணி பார்த்தாச்சு, எனக்கே பசிக்குதுன்னு தான் வந்தேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சீக்கிரமாக ஏதாவது பண்ணி கொடுக்குறீங்களா? லைக் ப்ரெட் ஆம்லெட் அந்த மாதிரி. சரி ஓகே நீ உட்காரு. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க சீக்கிரமாகவே ப்ரெட் ஆம்லெட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் ஜூஸை குடிச்சிட்டு நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு யோசனை தோணுது. பேசாமல் நாம் குக் பண்ணி சிமினுக்கு கொடுக்கலாமா? அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், வரத்துக்கு லேட் ஆகும். ஓகே குக் பண்ணிடலாம். ஆண்டி சொல்லுமா. அது வந்து நான் குக் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அங்கே இருக்கவங்க எல்லோரும் ஸ்டாப் ஆகிட்டு உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. என்னது குக் பண்ண போறியா? ஆமாம் ஆண்டி, நான் ஜிமினுக்கு குக் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு எதுக்குமா பிரச்சனை? நீ என்ன வேணும்னு சொல்லு, நாங்கள் குக் பண்ணி தரோம். இல்லை இல்லை, அது நானே அவனுக்கு குக் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் இருங்க. ஓகே, உனக்கு குக் பண்ண தெரியுமா? யாருக்கு தெரியும், எல்லாம் கற்றுக்கலாம். நீங்கள் போங்க போங்க. அது வந்து போங்க ஆண்டி, பயப்படாதீங்க போங்க. சரிம்மா, ஏதாச்சும் பார்த்து பண்ணு. கிச்சன் பத்ரம். கிச்சன் பத்ரமா? இல்லை இல்லை, நீ பத்ரம்னு சொன்னேன், கையை வெட்டிக்காதா? ஓகே ஓகே, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி கிச்சனில் நிற்கிறீங்க. ஆமாம், நான் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையோ அது வரைக்கும் எடுத்து வைங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஓகே, இன்றைக்கி சமையலில் ஒரு பிரளயமே நடக்க போகுது. இதோ வந்துட்டேன். இன்றைக்கி இந்த தீயோட கைப்பக்குவம் என்னென்னு ஜிமின் பார்த்து மயங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேஸை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆயில் ஊற்றிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கீங்க. ஓகே ஓகே, இது நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க. அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, இவன் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் போடுறானே, நம்மளே போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு இப்போது சில்லி போடணும். ஓகே, க்ரீன் சில்லி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க்ரீன் சில்லி எடுத்து அப்படியே கட் பண்ணி போடுறீங்க. சில்லி பேஸ்ட், க்ரீன் சில்லி போட்டோமே, சில்லி பேஸ்ட் இதுக்கு கலருக்காக போடுவாங்க போல். போடலாம். கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் காரமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில்லி பேஸ்ட்டும் போட்டுட்டு அது கூட 2 ஸ்பூன் கலருக்காக மிளகா பொடியும் போடுறீங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு சுகரு, சால்ட்டு, சோயா சாஸு, வினிகர்னு எல்லாத்தையும் டபுளாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி ஊற்றுறீங்க. அவங்க சொல்கிற அமௌண்ட்டை விட நீங்கள் அதிகமாகவே போட்டு வைக்கிறீங்க. இதெல்லாம் போட்டு வச்சுட்டு கிம்ச்சியை வேறு ஆல்ரெடி அங்கே கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு தென் அதுக்கப்புறம் இங்கே ரைஸ் எடுத்து அதில் போட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு போட்டது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கிம்ச்சிக்காக போட்டோம் உப்பு. இப்போ ரைஸுக்கு உப்பு போடணும்ல. உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கு போகும், உப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சால்ட் ஆட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் போட்ட உப்பு, தென் கிம்ச்சியில் இருக்க உப்பு, தென் இப்போ ரைஸ் மேலே ஆட் பண்ணுற உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா செம்மையாக இருக்குது. வாவ், பார்க்கும்போதே இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இத்தனை நாள் என் திறமையெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. சிமெண்ட் இங்கே பார், இந்த மாதிரி ஒரு வாய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை செஞ்சு முடிக்கிறீங்க. இப்போது சிமன் அவனோட ரூமில் இருந்து கீழே வரான். ஏய், ரெடி பண்ணிகிட்ருக்கா? இங்கே பார்த்தியா வயன், உன்னை யார் கிச்சனுக்கு போய் சமைக்க சொன்னா? இங்கே பாரு சிமன், நான் உனக்காக ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணியிருக்கேன், நீ இப்படி திட்டுறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிப்பி, இந்த கையை வச்சு கட் பண்ணிக்கிட்டியா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஆண்டி வந்து வெஜிடபிள்லாம் சாப் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. உன்னை வேலை வாங்குறதுக்கு அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்குறேண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்றைக்கி உனக்காக செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் செஞ்சேன். எனக்காகவா? அப்படி ஒரு ரைட்டான ஸ்மைலோட உங்களை பார்த்துட்ருக்கான். சரி இப்போ உட்காரு, நான் உனக்கு சர்வ் பண்ணுறேன், சரியா? ஓகே இரு
அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போயிட்டு அது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. அவன் டைனிங் டேபிளில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமன் 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 இரு, நானே ஃபஸ்ட்டு அவனுக்கு போட்டு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக அவனுக்கு உஃப்னு ஊதி அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டு, ஏய் ஸ்மெல் செம்மையாக இருக்கு. தெரியும், நான் கூட குக் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணேன் தெரியுமா. நான் ஃபுட்டை சொல்லலை. வேற ஒன்றா சொன்னேன். ஃப்ளட்டு இவ்வளோ ஃப்ளட் பண்ணுவேன், இந்த சாப்பிட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனை அவன் வாயில் ஸ்டப் பண்ணுறீங்க. அப்படின்னும் அதை சூ பண்ணிவிட்டு, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. உண்மையாவா? உண்மையா? இரு என்ன கொஞ்சம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படி உங்களை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அவங்க ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்ருப்பீங்க. அவனோட ஹேண்ட் அவங்க டைட்ஸ் கிட்டே இருக்குது. கையெடு, எடுத்துகிட்டு சாப்பிட்லாம்ல, தண்ணியை ஃபீட் பண்ணிகிட்ருக்கலாம். எனக்கு எதுக்கு கை? ஒழுங்கு முறையது கையெடு, டிஸ்ட்ராக்ட் பண்ணாத. மேலே கொட்டிட்டுன்னா என்ன பண்ணுவேன்? கொட்டினா கொட்டு, நீ தான் க்ளீன் பண்ண போகிறான் உன்னோட இந்த கையால். சின்ன சரி இல்லை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே நல்லா ரசித்து சாப்பிட்டுட்ருக்கான். உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோன் இந்த டேனியல் வந்து டைம் கால் பண்ணுறான். நீ சாப்பிட்டுட்டே இரு, ஒரு ஃபோன் கால் நான் பேசிட்டு வரேன். சரி போ. ஷோரா? ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அந்த கார்னருக்கு போய்ட்டு லிவிங் ரூமில் வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு அதை அப்படி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். அவன் கண்ணை உங்களை தவிர வேறு எங்கேயுமே பாடல, உங்களையே தான் பார்த்துட்ருக்கு. நீங்கள் சிரிக்கிறது, பேசுகிறது, சின்ன நேரத்தில் நீங்கள் அப்படியே கோவப்பட்டு நெளிச்சு பேசுகிறது, இது எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போது ஜின் அவனோட ரூம்லேருந்து வெளியில் வந்து அவன் ஷர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, எனக்கும் பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இவனுங்க வேறு ஓவராக லேட் பண்ணுறானுங்க. ஜிமன் குட் மார்னிங். குட் மார்னிங்கா? என்ன எங்கே இருக்க? அங்கே பார்த்துட்டு. ஓ கொண்டாடியா? பார்த்துடா, வைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போகிறான். வாய மூடுங்க. மூடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு பிளேட் எடுத்து இந்த ஃபுட்டை பார்க்குறான். இது நல்லா இருக்கே, கலர்ஃபுல்லாக. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைட் எடுத்து வைக்கிறான். யா who made this poison? டே உன்னதான்டா, இதையா தின்னுட்டுருக்க? ஜிம்மன் உங்கள்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அங்கே கத்திட்டு தண்ணியை வெட்டு மடக்குன்னு குடிச்சிட்டு பார்க்குறான். ஜிம்மன் இப்போ வரைக்கும் அப்படியே உங்களே அது மாதிரி பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்ருக்கான். பைத்தியக்காரன் காதலுக்கு கண்ணு இல்லை நீ அவன்டா சொன்னான், நாக்கு தாண்டா இல்லை. இவ்வளோ காரம், இவ்வளோ உப்பு, என்ன கருமுண்டா இது? ஏய் யாராச்சும் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அங்கேருந்து ஒரு கார்டு வந்து நிற்கிறாரு. இந்தா இதை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா எரிச்சிடு, ஓகேவா? மண்ணிலலாம் புதைக்காது, அப்படி புல்லு கூட முளைக்காது, ஏதாச்சும் ஒரு பேப்பரில் போட்டு நல்லா எரிச்சு விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொடுத்து அனுப்புகிறான். அந்த கார்ட்ஸ் அப்படியே வியர்டாக பார்த்துட்டு அந்த ஃபுட்டை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே காலில் பேசி முடிச்சுட்டு அங்கே வந்து, ஜிம்மன் சாப்பிட்டுட்டியா? இல்லை எனக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரே ஒரு பைட்டை எடுத்து வச்சுட்டு அந்த பிளேட்டை மொத்தத்தையும் நல்லா வலிச்சு காலி பண்ணி வைக்கிறான். அடா பாவி, டேய் இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு உனக்கு வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே ஏன் கின்னஸில் கூட இடம் கொடுக்கலாம்டா. என் ஃபுட்டு நல்லா தானே இருக்குது, நீ அப்படியே சொல்கிறீங்க? ஜின் சார் இதெல்லாம் ஓவர் பார்த்துக்கோங்க. ஓவரா? இங்கே பாரு, யாராச்சும் சாப்பிடணும்னு வச்சுக்கேன், வெளியில் போய் பாய்சன்லாம் வாங்க தேவையில்ல, நீ செய்யறதே பாய்சன் மாதிரி தான் இருக்குது, நீ சமைச்சா அது போதும். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன், எனக்கு யாராச்சும் இந்த எனிமீஸ்லாம் நான் கூப்பிட்டு வருவேன்ல, பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டு வைப்பேன்ல, அப்போ நான் கேட்குறேன் நீ சமைச்சு கொடு, ஒரே ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும், மொத்த உண்மையாக உளறிடுவான். ஜின் சார் இங்கே ஓவராக பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் இதேமாரி பண்ணிட்டுருக்கீங்க, கை கலப்பாயிடும், நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை பார்த்துக்க. நடக்கிறதுக்கு நீ பொறுப்பு இல்லையா? நீ வேறு. ஜிம்மன் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஹெல்த் செக்அப் பண்ணும், வாடா விடியும். முதல்ல ஜிம்மன் நல்லா தான் இருக்கானோ, சூப்பராக தான் சமைச்சு. ஜிம்மன் உண்மை தானே நீ சொல்லு.
ஏய் அவர் சும்மா விளையாடுறாரு, நீ சூப்பராக சமைச்சிருந்த, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. உண்மையாவா? உண்மையாக தாண்டி, லவ்விடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பண்ணிக்கிறான். சின்ன இதெல்லாம் பார்த்துட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு, கடவுளே இது ரெண்டுத்தையும் கூட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் போல இருக்குது, நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறான். ஓகே டார்மி, இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து சீக்கிரம் பார்ப்போம். டாடா பை, see you later.